Alexa, what is the date today? It's Tuesday, the 9th of December. ஸோ இன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனேன். கிட்டத்தட்ட அவங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலையோன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா தோணுச்சதான் அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ யூ வாண்ட் டு ஸ்டாப் த செஷனான்னு கேட்டாங்க. இஃப் யூ ஃபீல் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியலன்ற மாதிரி தோணுச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணுறேன்ற மாதிரி சொன்னேன். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வரீங்க, உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது அப்படின்னா கூட ஓகே தான் நீங்கள் வர்றது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல் தான். தே ஃபீல் த இம்பார்ட்டன்ஸ் தட் ஐம் கம்மிங். அதனால் அவங்க வந்து ஜென்யூன்லி ஷி வாண்ட்ஸ் டு ஹெல்ப் மீ. அவங்களுக்கு இன்றைக்கி ஃபோனு அலாரம் மாதிரி இல்லை, சைரன் மாதிரி வாங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கு. 5 நிமிஷத்தில் வர 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு ஷி வாண்டட் டு ஹெல்ப் மீ. ஷி டிஸ்கஸ்ட் வித் மீ ஃபார் 10 minutes ஆன் தி வே அப்படின்னு சொல்லிட்டு 10-20 minutes பேசணும். அதுக்கு மேலே கிட்டத்தட்ட 1 hour கூட பேசியிருக்கலாம். ஆனால் ஃபோனில் 3 பேர் கூப்பிட்டாங்க. அண்ட் இட் வெண்ட் லைக் வெரி ஃபன்னிலி. வாட் ஹேப்பன்ட் இஸ் I told her that how are you அப்படின்னு கேட்டாங்க. I told her that unfortunately I'm alive அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அகெயின் அடுத்த சைக்காட்ரிஸ்ட் எனக்கு ரெகுலராக பேசுவாங்க இல்லையா, ஜூனியர் சைக்காட்ரிஸ்ட், அவங்களுமே வந்துட்டு how are you அப்படின்னு கேட்டாங்க. I told her like alive. Oh, that's good அப்படின்னாங்க. யா அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு சொன்னேன். தட் இஸ் வாட் ஐ ஃபீல் ஆல்சோ ஆக்சுவலி. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐம் அலைவ் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஒய் அன்ஃபார்ச்சுனேட் அந்த மாதிரிலாம் போயிட்டு அவங்க அதுக்கப்புறம் டிஸ்கஷன் எப்படி போச்சு அப்படின்னாக்க, எனக்கு ஸ்கில் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கனாக்க, இப்போது ஒருத்தங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க, அந்த எக்ஸாமில் வந்து 100 இல்லை 90 எடுத்தால் தான் அதுவா, ஒருத்தங்க ஜஸ்ட் பாஸ் ஆகுறாங்க 35 எடுக்கிறாங்க, அது வந்து நல்ல மார்க்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், நான் வந்து 35 ஜஸ்ட் பாஸ் ஆகிறேன்னாக்க 100 மார்க் எடுக்கிறவனுக்கு இன்னும் பிரச்சனை கம்மி கம்பேரிட்டிவ்லி. அவனுக்கும் லைஃப்பில் பிரச்சனைலாம் இருக்குது நிறையா. ஆனால் 100 மார்க் எடுக்கிறவன் இன்னும் பெட்டரான லைஃப்பில் இருப்பான், இன்னும் பெட்டரான இதில் இருப்பான். அவனுக்கு இன்னும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இன்னும் கம்மி கம்பேரிட்டிவ்லி. நான் வந்து ஸ்கில்ஃபுல்டாக இல்லாதனால இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும். நான் மட்டும் இல்லாமல் என் கூட வர பார்ட்னரும் ஃபேஸ் பண்ணணும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அடிப்படும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்களால மறுக்க முடியல. அதுக்கப்புறம் அதில் விஷயம் அப்போ அது உண்மை ஆகுது. அதுவும் தான் ஒரு ஸ்கில்லுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு டெவலப் பண்ண முடியலைன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ விஷயம் நான் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகியிருக்கேன். இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த 23 வருஷத்தில் நிறையா விஷயம் ஃபெயில் தான் ஆகியிருக்கேன். மெஜாரிட்டியான விஷயம் நான் எதுவுமே ஒழுங்காக பண்ணல. அவங்க சொன்னாங்க, அஸ்வின் நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னாங்க. கமான், திஸ் இஸ் எஸ்ஆர்எம் அப்படின்னு. ஸோ ஜூனியர் சைக்காட்ரிஸ்ட் பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு அவங்க தான் நான் காலேஜில் படித்தாங்க அப்படின்னாங்க. நான் வந்து யா நோ ரைட் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பற்றி தெரில, ஆனால் எங்கள் இதில் வந்து நான் லிட்ரலி நான் எங்கே மேம் காலேஜில் கிளாஸில் இருந்தேன், நான் அக்ஷயா அந்த பின்னாடி அவங்க பின்னாடியில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஐ டோல் ஹர். அண்ட் அந்த பொண்ணு பின்னாடி தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். கிளாஸ் கூட போகலை நான். எனக்கு லிட்ரலி ஐ ஹாவ் டேஸ் தட் ஐ வென்ட் டு காலேஜ் அண்ட் இன்னைக்கு எக்ஸாமா அப்படின்ற மாதிரி. அண்ட் ஐ ரோட் சம்திங். லிட்ரலி ஐ ஹாவ் டேஸ் லைக் ஐ ரோட் தி எக்ஸாம் அண்ட் ஐ டிடன்ட் ஈவன் நோ வாட் சப்ஜெக்ட் இட் இஸ். ஓகே, அந்த மாதிரிலாம் டேஸ் இருந்திருக்கு. ஈவன் ஐ ஹாவ் சம் டேஸ் தட் ஐ ரெட் fully and went and just got just pass. And I didn't read the what even exam. I just don't know what the exam is, but I went and wrote the exam and I get passed. So it is SRM, it is not for the things that you have read அப்படின்ற மாதிரி I told her. Then later
Also, I want to mention that I didn't mention that. Maybe here I want to mention it is not relevant for her to this much to be said elaboratedly. uh, Even my online exams were written by my mom only. My parents used to read for the exam, and they write the exam. In UG, I didn't even know some subjects that existed in my semesters. That much knowledge only I have. Also in PG, also in some semesters, I didn't even know some subjects that exist. Majority of topics I don't know. That thing actually does not make sense for me actually, because if I have a senior, she have read everything. Does she know remembers everything? No, right? So what's the point of learning if I'm just doing stuff, if I'm just learning the basics and started doing it? So what are the things that I'm doing consistently will be on my mind. Other shit will be, it's a waste of time, I guess. That is what my opinion is. The things that we are using that can be useful. So yeah, it went like that and came. Yeah, I told her that after that. என்ன சொன்னேன்னாக்க, இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், 100 மார்க் வாங்குறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி 35 மார்க் வாங்கி ஜஸ்ட் பாஸ் ஆகிறவனுக்கும் சரி, ஹாப்பினஸ்ன்றது ஒர்த்தா இல்லை மேம். எப்படின்னா, நான் வந்து ரீசெண்டாக பீச்சுக்கு போனப்போ எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் பெருசாக எதுவும் இது இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, போயிட்டு வந்ததில்லை எதுலேயுமே. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம என்ஜாய்மெண்ட்டுன்னு நினைக்கிறோம், வெளில போகிறோம், இது பண்ணுறோன்னு சொல்கிறோம், எதுலேயுமே அவ்வளோ என்ஜாய்மெண்ட் இல்லை. இது எங்கேனாக்க, இது வரைக்கும் இப்போ காலேஜ் லைஃப்பில் இருந்த வரைக்கும், காலேஜ் வரைக்குமே நான் ஒரு மாதிரி போனேன், வந்தேன், இருந்தேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஒர்க்குக்குன்னு போகும்போது இது வந்து சஃபரிங் அதிகமாக இருக்குது. அப்போ சஃபரிங்கா இல்லை வந்து ஹாப்பினஸான்னு பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லைக் it is not worth for the suffering that I'm getting. Especially when I'm not skilled enough, I have to suffer more than the skilled person. That is what I feel. நான் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண, இன்னும் நிறைய திட்டு வாங்குவேன், அதிகமாக சம்பளம் வராது, இன்னும் நிறைய பிரச்சனை வரும், நிறைய த்ரெட் இருக்கும், நிறைய இன்னும் டென்ஷன் இருக்கும். வேலைக்கு போக முடியுமா, வேலை கிடைக்குமா, கிடைச்சாலும் அந்த வேலையில் நல்லா சம்பளம் வாங்க முடியுமா, அந்த வேலையில் நிலச்சி நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது. இதே வந்து நல்லா படிக்கிற ஒரு பையன், என் ஃப்ரெண்டெல்லாம் தருண்லாம் வந்து கன்ஃபார்மாக அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அவன் வேலைக்கு போகலாம், நல்லா சம்பளம் இன்னும் கேட்கலாம், இன்னும் இது பண்ணலாம், லைஃப்பில் அது பண்ணலாம், இது பண்ணலான்ற மாதிரி அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஏன்னா என்னால் வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் தான் அனுப்பி விட்டாங்க வேலையிலேருந்து. அந்த நிலைமையில் இருக்கும்போது எப்படி ஸோ எனக்கு வந்து 35 மார்க் வாங்கினா கொஞ்சம் லைஃப் குவாலிட்டி கம்மி தான். என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியல. டான்ஸ் போனேன், ஆட்டோமேஷன் ட்ரை பண்ணேன், 3D பிரிண்டிங் ட்ரை பண்ண போகிறேன், இன்னும் நிறையா நடுவில் ட்ரை பண்ணேன். என்னை விட பெட்டராக நிறைய பேரால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ யா, அது ஒரு பக்கம் இருக்கு. அப்படியே பர்ஃபெக்டாக இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாப்பினஸ் வந்து அவ்வளோ ஒர்த்தாக இல்லை, இவ்வளோ சஃபரிங் எடுத்துக்கிற அளவுக்கு. அப்படின்றப்போ இவ்வளோ தான், இதுக்காக தான் நான் வாழ்கிறேன்னா ஏன் வாழணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு? நான் என்ன அவங்க என்ன கேட்டாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இப்போது செத்து போகிறனால உங்களுக்கு என்ன கிடச்சிருது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எதுவும் கிடைக்கல. அப்போ வாழ்கிறனாலையும் எனக்கு எதுவும் கிடைக்கல மேம், கொஞ்சமாக தான் ஹாப்பினஸ் கிடைக்கிது, மிச்சம் எல்லாமே வந்து கஷ்டம் இருக்குது. நான் செத்து போயிட்டாக்க எனக்கு வந்து அந்த கஷ்டம் இல்லை அப்படின்னாங்க. அவங்க அதுக்கு திரும்ப இதே 2 வாட்டி கேட்டாங்க. மேபி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இறந்துட்டாக்க எனக்கு வந்து எதுவும் பேட் திங்ஸ் நடக்காது. I don't need not to suffer in anything. She told me something like, எப்பயும் சொல்கிறது, it will get better அஸ்வின் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் பி, ஐ விஷ் ஸோ. ஆனால் அங்கே எங்கே பிரச்சனை வருதுனாக்க ஹிடானிக் அடாப்டேஷன் வருது. ஹிடானிக் அடாப்டேஷன் வந்து if I have a partner, I will may feel better for a while.
After that, what if it become just like now? Then it is not worthy for having sufferings. So yeah. And அதான் இதை பற்றி பேசணும். அண்ட் ஷீ காட்டட் மெனி ஃபோன் கால்ஸ் in the time, but she stayed and told me things. Then we had discussed about, அவங்க கடைசி என்ன சொன்னாங்க, பெட்டர் ஆகும்னு சொன்னாங்க. ஷி வாண்டட் டு கரெக்ட் மை ரொட்டீன் அண்ட் ஹாவ் சம் குரூப் ஆஃப் பீப்புள் டு ஸ்பீக் அண்ட் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் பர்பஸ். அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. பர்பஸுமே வச்சு என்ன பண்ணுறது, வெங்காயம் கூட வாங்க முடியாது. பர்பஸ் வாங்கலாம், அதை வச்சு பர்பஸ் அச்சீவ் பண்ணி என்ன, அதுவுமே மீனிங்ஃபுல்லாக இல்லை. இட் கேன் கிவ் மீ ஹாப்பினஸ். இட் டசன்ட் ஹாவ் மீனிங். லைஃப் டசன்ட் ஹாவ் மீனிங். இது இப்படி போச்சு. அண்ட் I went to see some of my friends. It was so good to get socialized. காலேஜ் லைஃப் வந்து வாவ்ன்ற மாதிரி இருந்துச்சு வெளில வந்துட்டு பார்க்கும்போது. ஸ்டில் அங்கே இருக்கும்போது ஹெடானிக் அடாப்டேஷன் அண்ட் லோன்லினஸில் இருந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஸோ இட் வாஸ் நாட் குட். இட் குட் பி பெட்டர். It could have been better. ஸோ இன்னைக்கு கூட சைக்காட்ரிஸ்ட்டை சைலன்ஸில் வந்து அவங்க அடுத்து என்ன அப்படின்னு என்னை கேட்குற மாதிரி, அதுக்கப்புறம் நானும் அமைதியாக இருந்தேன். ஏன்னா எனக்கு அங்கே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் சொல்லிட்டேன், என்னோடய ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிறேன் நான். அதுக்கப்புறம் அவங்க சைலன்ஸில் வந்து அவங்க தான் வந்து யோசித்து என்ன பேச சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, மேம் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்கணுமா உங்களுக்கு அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு இது பண்ணுறேன். மேம் நான் வேணால் உங்களை என்னோடய டேப்லெட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் வேணால் சாகுறீங்கன்னா வாங்க அப்படின்னு நான் சொல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு சரி 2 பேருமே சிரிக்கிறாங்க. நான் தான்டா நீ தான்டா எங்கள் பக்கம் வரணும், நீ என்ன இழுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியுமா எனக்கு எவ்வளோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க தெரியுமா, இவ்வளோலாம் இருக்குது, ஆனால் வந்து நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் கேட்டேன் ஒரு விஷயம், மேம் இப்போ வந்து நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இப்போது ஹாப்பியாக இல்லை வெளில போனது, நான் தனியாக என் கூட இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் மேபி இப்போது டிப்ரெஷனில் இருக்கேன். டிப்ரெஷனில் ஃபஸ்ட்டு இருக்கேனான்னு கேட்டேன். யூ ஆர் அண்ட் டேரெக்டாக சொல்ல இது இருக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேயா, அதுக்கு வந்து நான் சொன்னேன், ஓகே நான் வந்து மேபி அண்டர் லிவ்டாக இருக்கலாம். இத்தனை நாள் வந்து நான் சந்தோஷமே பார்க்காம, நீங்கள் பார்த்த அளவுக்கு சந்தோஷம் பார்க்காம, நான் மேபி வந்து கம்மியான சந்தோஷத்தை மட்டுமே ஃபீல் பண்ணியிருக்கலாம். மேபி இஃப் ஐ ஹாவ் அ பார்ட்னர் ஆர் சம் ஒன் இன் ஃபியூச்சர், ஐ வில் ஐ பி சி சம்திங் நியூ தட் ஐ நெவர் ஃபெல்ட் இன் மை லைஃப் தீஸ் மெனி டேஸ் அப்படின்றதுக்கு அவங்க அதாவது கிளியரான ஒரு ஆன்சர் டக்குன்னு எனக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியல. இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நடுவில் ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க. 2 வாட்டி ஐ வாண்டட் டு கன்ஃபார்ம் ஹர். அவங்க கன்ஃபார்மாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களான்ட்டு கேட்டு இது பண்ணுறதுக்குள்ள அவங்களுக்கு 4-5 ஃபோன் கால் வந்துடுச்சு. ஸோ அதுக்குள்ளே அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க வந்து மே நாட் பீன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நானுமே அப்படி தான் நினைக்கிறேன். எல்லா பாயிண்ட்லேயுமே நான் லோவாக இல்லை, நடுவில் ஒரு சில பாயிண்டில் வந்து நான் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. பட் இட் வாஸ் லைக் அன் இல்யூஷன் ஆஃப் ஹாப்பினஸ். குரூப்பில் போயிட்டு சோஷியலைஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது என்னது, அவங்கவுங்க லைஃப்பை கேர் பண்ணுறாங்க. நமக்குன்னு நான் ஒரு விஷயம் போய் ஷேர் பண்ணுறேன், ஹாப்பினஸோ ஷேர்னஸோ இன்றைக்கி இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் நடந்தது தான் பெரிய விஷயம் இல்லையா? ஸோ எனக்கு அது வந்து பிடிக்கல. நான் கேர் பண்ணுவேன், அதே அளவுக்கு அவங்க கேர் பண்ணுறாங்களா? நான் கேர் பண்ணாலும் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். அதுக்கு பேசாமல் ப்ரிட்டன் பண்ணிட்டே போயிடலாமே ஏஐக்கிட்ட, ப்ரிட்டன் பண்ணுறவங்கக்கிட்டே போயிடலாமே ஏஐக்கிட்டேயே. ஸோ that is what my thought. And if I have a partner, she will look me as her. ஸோ அம்மா அப்பா மாதிரி பாப்பா. அம்மா அப்பா கிட்ட என்ன பிரச்சனை நான் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான்
ரொம்ப சிம்பிள் தான், ரிலேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஒரு டாபிக் பேசுனா அவங்களுக்கு இது இல்லை. ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக் தட் வி வர் டிஸ்கஸிங், பார்ட்னர் வந்து அதே அளவுக்கு வந்து ரிலேட்டபுளாக பேசுகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சோஷியலைஸ் பண்ணேன். அண்ட் தென் லேட்டர் came home, attended interview with the different shirt but same shorts போட்டுக்கிட்டு இப்படிதான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு தான். ஸோ யா, 2 people கேம். அவங்க வந்து நான் வேறு வீடியோ ஆன் பண்ணும்போது கேமரா சைடாக இருந்துச்சு, முடியாக கலைஞ்சிருந்துச்சு, முடியை சரி பண்ணி ஒரு மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டாங்க கேமராவெலாம். அந்த அக்கா சிரிச்சிட்டாங்க, அது ஒரு லைட்டாக இருந்துச்சு. அவங்க இன்டர்ன்ஷிப் கேட்டாங்க. ஸோ ஐ கேவ் மை பெஸ்ட். அண்ட் another job I had something like Alexa switch on light. Okay. I had something like 40,000 rupees ஒருத்தங்க கூப்பிட்டுருந்தாங்க ஒர்க்குக்கு. வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க இன்றைக்கி ஃபோன் எடுக்கல. ஐ ஃபெல் பேட் அண்ட் ஐ அப்ளைட் சம் ஜாப்ஸ். நேற்றுலாம் என்னால் எதுவுமே பண்ண முடியல, அப்ளை பண்ண முடியல, எதுவுமே பண்ண பிடிக்கல, ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் கோயிங் அவுட் அண்ட் கம்மிங் டு ஹோம் ஐ வாஸ் ஏபிள் டு டூ சம் திங்ஸ். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் அ ப்ரொடக்டிவ் டே ஐ வுட் சே. But I was little better than yesterday, and I was thinking about my partner and writing some things in this one. Yeah, it is a very productive day than yesterday, it means. So I was able to write many things about how I'm going to have my life with her. Each thing, when I think about this one, it scares me so much because I felt that I may not be able to keep her very happy, at least peaceful. I'm scared about it. And when my mom came and we had a chat, she told her problem with my dad, and I felt that I'm scared that how do I going to face these things also, and how do I going to take care of her. I thought of me and my parents in same home, but I don't think so it will work. These things, my parents, problem between my parents will come and rise. I couldn't speak with my mom because she has lot of conspiracy that she believes in, and also relatability. When I try to explain a joke to my mom that in Jude movie, she couldn't accept the joke, each factor that in movie. Yeah, that is a very little controversial movie, but when I tried to explain the joke that I have to tell the context little bit, the marriage and the stuff that happened in their life later on, he's ending to the operation theater and he asked his mom, ஏன் பெத்த, அதெல்லாமே சொன்னப்போ ஐயன்னாங்க. அது எதுவுமே எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிக்க முடியல. ப்ளஸ் அதுக்கப்புறம் நேற்றுமே வந்து நான் சொன்னேன் என்னால் வந்து வேலைக்கு போக முடியல அப்படின்னப்போ, நீ சுகவாசியாக வாழ்ந்துட்ட கண்ணு, அது எனக்கு தேவையில்லை, அப்படி சொல்ல தேவையில்லை. அவங்க கரெக்டு தான், கிட்டத்தட்ட நான் வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் அது சுகவாசியெல்லாம் இல்லை. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தனியாக இருந்தேன், அது ஒரு மாதிரி நல்லா இல்லை. இப்பயும் தனியாக தான் இருக்கேன். இதுவும் நான் வீட்டில் டெய்லியும் உட்காந்துட்டு யார்கிட்டையுமே பேசாமல் உட்காந்துருக்குது சுகமாலாம் இல்லை. நான் தனியாக ஒரு மாதிரி தான் இருக்கேன். அது வந்து அப்படி சொல்லியிருக்க தேவையில்ல. மேபி எங்கள் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்க, அப்படியா கண்ணு, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றது அவங்களால முடிஞ்சதை சொல்லியிருக்கலாம். அது வந்து மேபி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி ரியாக்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லணுமா எனக்கு தெரியல. மேபி அவங்களுக்கே தெரியணும். மேபி எங்கள் ஃபேமிலி சைடில் அவ்வளோதான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அறிவுன்ற மாதிரி வச்சுக்கலாம், தெரில. பட் ஷீ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் குட் பர்சன், ஐ நோ. ஷீ டிடன்ட் மீன் இட் to have to say this, but this is what everyone has. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து அஃபெக்ஷன் காட்ட முடியல. என் ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி வெளில கூப்பிட்டான், இன்றைக்குமே நான் போகலை. ஏன்னா இட் இஸ் நாட் பர்மனெண்ட். போனாலும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர போகிறதில்ல. ஸோ ஐ எம் நாட் கோயிங். இட் இஸ் நாட் ஒர்த் இட் டு ஸ்பெண்ட் 200-300 rupee and going and coming. It is not worth it.
ஸோ யா ஐ டிடன்ட் வெண்ட். ஆசையாக தான் இருந்துச்சு நிற்கலாம். இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஆசையாக இருந்துச்சு போய் வந்து பேசிட்டு போகும்போது. ஆனால் இட் இஸ் நாட் ரியல். ஹிடானிக் அடாப்டேஷனால் இப்போ லைட்டாக ஹாப்பியாக இருக்கலாம். ஒரு நாள் 2 நாள் போனதுக்கப்புறமே அது பழகிடும். அதனால அது வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை. ஸோ it is not worth going. I'm scared about these things will happen when I have my partner, and I will have the feeling of, oh my god, Poonuma, and she will crave to go out, and maybe it will contradict or something, I don't know. I'm scared about it. Life will be in hell. So yeah. And தென் ஓ மை காட், இது இவ்வளோ தூரம் சொல்லிட்டு முக்கியமான ஒரு பாட்டு இன்றைக்கி நான் சொல்கிறேன். இன்னொரு ஃபோமோ ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஸ்கேரி திங் ஐ ஹேட் டுடே. ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட். ஷீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட். ஐ லைக் ஹர் ஆக்சுவலி. ஐ லைக்டு ஹர் அண்ட் ஷீ when I here when I am there itself, she got interested in another guy, and she was into the relationship, and I don't know what happened recently. She was not good, and she had a lot of trauma in her life having, and even recent days she had things, and she told me about that. When I called her, she told me, will you be free? I called her to tell her that psychiatrist is so good, you can go. At the time she didn't attend the call, she was sleeping, and when I attended the call, I was in the blood donation place. I was speaking with the people, kind of taking survey. அது வந்து எக்ஸ்ட்ரவர்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து வை போர்டம் இஸ் குட் ஃபார் யூ அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் இருக்கிற ஹைப்போதிசிஸ் உண்மையா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு உங்களோட டைமில் எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்டு கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அது ஒரு ஆக்வர்டாக இல்லை. எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக என்னால் பேச முடிஞ்சு. திரும்ப அவங்களாம் என்னை திரும்ப பார்க்கக்கூட போகிறதில்ல. அதனால் இட்ஸ் நாட் அ இஷ்யூ ஆல்சோ. இது வந்து என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னான். அவள் வந்து ரீசெண்ட் டேஸில் நான் பீச் போயிருந்தேன்ல, அந்த விஷயம் சொல்லிட்டு ஹவு டிட் இட் வென்ட்டுனா, ஐ டோல்ட் இட் இஸ், ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஹவ் வாஸ் ஹர் இது ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொன்னால். ஹாப்பினா என்ன அப்படின்னு கேட்டேன். ஹாப்பி இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால். அது போதுமான்ற மாதிரி கேட்டப்போ போதும் அப்படின்ற மாதிரி சொன்னான். எனக்கு வந்து அதுதான் எனக்கு ஒரு மாதிரி எனக்குமே பீஸ்ஃபுல்லாக சேம் ஃபீலிங். அவள் எப்படி சொன்னாலும் அதே விஷயம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் எனக்கு அது ஒர்த்தாக தோணல, அவளுக்கு வந்து ஒர்த்தாக தோணுது. மேபி அது ஒர்த்து தானோ, அவ்வளோதானா லைஃப் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஐ ஃபெல்ட். அண்ட் த வே ஷீ ஸ்போக் வாஸ் ஸோ குட், very empathetic and very emotionally intelligent. I am scared that whether my partner will enjoy the small things. She was her brother, she's going to, in her IV, college IV, she's going to some place, some rainy place, okay? So in that place, her brother bought a sweater plus rain jacket, okay? And she was playing with it like a child, enjoying the small thing. She didn't believe that it is hydrophilic, water resistant இருக்கும், தாமரையில் பட்டா தண்ணி போகிற மாதிரி. When she put the water, it just ran away, and it made her wow, and she was playing like anything. And when her brother asked her, why are you like doing like a child, and she told that enjoying small things, and explaining the Tola movie starting scene, that the water will be accidentally poured in his leg, and he will just wonder that one, and like that it is a feel like exactly she told the exact same explanation to her brother. And she told me he also laughed, but the thing she was trying to say is enjoying the small things. And I want a person, yeah, even I have wrote something like, remember, I want a person who enjoys the cringy things that I do. I don't remember what I wrote. Yeah, today afternoon, oh my god, I was saying this. Today afternoon I saw some things. I am really into this one. I just wanted to make it gives me happiness, it gives me hope. So I'm making these things about a couple. After getting her, what are the things I want to do? So I thought
when I was searching couple things, I happened to see a couple underwear. So I want a person who enjoys, even the cringe things that we do, wearing same shorts, wearing same underwear, uh, wearing same kind of raincoat, and many things are there. Yeah, what if the things are overwhelming for her? I wish it should not be. And if she feels some things are cringe, if she does things just for me, not if she is not enjoying that, I'm scared about it. But the girl who was like my friend, or the girl that I spoke with her, I wish she could be like this, with the emotional intelligence, at the same time childlike enjoyment. I want someone. She's very rare. I have never seen someone like this girl. But anyway, I lost her also. Yeah, that's it. So that is what all about today, and it took me 26 minutes. What else do I have to say? I told my mom I want them to go to the psychiatrist, and she told me, oh my god, I'm ranting. She told me that um, she won't go. Then if I want to be, if you want to see me, I will die if you guys are not doing good. I can't do this for how many days? Don't tell this. Like, I just want to make it normalized, so that they won't get the shock if I die. I told my psychiatrist that, you what about your parents and people? I told her that I want to create some kind of system for my parents. And what she asked, will they look after them like you? Yeah, I told, yeah, I have some friends, at least my two of my friends, Tarun and Sangeeta, will take care of her, my parents, mom and dad, like their parents. I'm very very confident about it, even though they kind of hurt me, and don't understand me, but they will do this one for me always. So you want to burden your parents and friends? That is what she asked. Yeah, I am selfish in this one. I'm selfishly, I want to die. So yeah, I'm torturing my psychiatrist. That's it. So I don't think she could help me. She told me some things today. She couldn't. The points that she told didn't convince me. When I told her, I'm sorry that I couldn't get convinced through your points. I couldn't accept those points that you have said. I just want to die. It is not logically worth it for living. I'm just going on the floor, waiting for the trigger to come, and maybe if I have a good trigger, I will just peacefully take tablets and die. Yeah, I mean it. Even now, I have the feeling lesser when in around August 2, when I was going for the work, I had very less time for myself, and I felt like I want to die. It is not worth it. It is. I was making mistakes of those days, and I was just crying and writing, walking in the road from Nungampakkam railway station to my office. It is kind of in the way of Nungampakkam railway station to Chetpet railway station.
and that road I was going in the subways, no road downside and going upside and walking in that road. I want to go with my partner if I don't decided not to die. I'm scared to tell this. I'm mostly now I'm not going to die if I'm getting married, but yeah, I don't want to trouble anyone extra if it is my partner. But yeah, 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 I that's it. Yeah, I'm not hiding anything. I have still feeling like something is just better, I would say. Yeah, I have a small feeling like if it is something getting bad, I may be selfish to die. My nails, this light, it is just glowing because it has lesser density than my uh, fingers, so it just light just pass through the thing. I just sound kind of intelligent, but I'm not intelligent. Be aware of it. So yeah, thank you so much for listening to this video, guys. Hope you this hope you this video give you some kind of feeling to die. Don't do that until or unless you are clear about life, and don't do it in a yeah, I will have, if I have a trigger I will do that, but I have already decided life is not that. Don't do that in an instance. My psychiatrist told me that if I do suffer and save life, my life is worth it. I would say yeah, that is a different thing. She told about saving other life, but I would say it's don't come. You know what is my point is, she at the end she told me that if you are having a sunset before the job you are going to, will it be worth it to have the sunrise? Actually, we were speaking about, yeah, sunrise. So sunrise, is it worth it to see with your partner and everyone you like, and going to the work maybe suffer? At the time I said yes, but after the beach experience and many things that I have experienced, wow feelings, I think that is not worth it for the suffering that I get. The future, Ashwin, you, do you have an answer, man?